ஆன்மீக திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த ஆட்சியில் அனைத்து பகுதியில் உள்ள நிலத்தின் தன்மை, அங்கே இருக்கும் அந்த சாயில் ஃபர்டிலிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு எந்தெந்த பகுதியை எப்படி என்னென்ன வகைப்பாடு மூலம் எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து ஸ்டேட் லேண்ட் யூஸ் போர்டு இது வந்து 1975 முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியில் அப்பொழுது துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது எஸ்எல்யூபி வந்து அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் 1990 எல்லா செக்ரட்டரிஸ் கொண்ட ஒரு குழு அமைச்சு இதை இன்னும் வலுப்படுத்தி 2009 ஒட்டுமொத்தமாக ஸ்டேட் லேண்ட் யூஸ் போர்டுக்கு எல்லா நிதியுமே அரசாங்கமே கொடுக்கும் என்றதை உறுதி செய்து 2011 மீண்டும் திமுக ஆட்சியில் இது சயின்டிஃபிக் அப்ரோச் எப்பவுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்காக டிஎன் ஸ்டேட் லேண்ட் யூஸ் ரிசர்ச் போர்டு அமைக்கப்பட்டது. ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா 75 இந்த 50 ஆண்டுகள் கொண்டாடுகிறது ஸ்டேட் லேண்ட் யூஸ் போர்டு. 50 ஆண்டுகள் கழித்தும் மீண்டும் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைகிறதோ அப்பொழுதெல்லாம் ஸ்டேட் லேண்ட் யூஸ் போர்டுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு புஷ் கிடைக்குது. அது ஏன்னா எப்போதுமே சயின்டிஃபிக் அப்ரோச் கொண்ட ஒரு அரசாங்கமாக திமுக அரசாங்கம் திகழ்கிறது. மாண்புமிகு திராவிட நாயகன் தற்பொழுது 50வது ஆண்டை கொண்டாடும் விதமாக ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு நமது ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட வைஸ் சேர்மன் அருமையண்ணன் ஜெயரஞ்சன் அவர்களும் அவரது ஒட்டுமொத்த அந்த உறுப்பினர்களும் சேர்ந்து இங்கே அருமையாக ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 150 யூனிவர்சிட்டிஸ்லேருந்து கிட்டத்தட்ட 800 பேப்பர்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபேண்டாஸ்டிக் ரிசர்ச் கான்ஃபரன்ஸ். ஐ கங்க்ராச்சுலேட் த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அண்ட் TNSLU. நாளைக்கு ரெண்டு விஷயம். ஒன்று முக்கியமான தகவல். ஒன்று வந்து நாளையிலிருந்து 3 நாட்கள் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து கான்க்ளேவ் ஒன்று இதில் நம்ம ட்ரேட் சென்டர் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கத்தில் நடக்குது. அங்கே நிச்சயமாக அனைத்து கல்லூரிகளிலிருந்து மாணவர்கள், குறிப்பாக ரிசர்ச் மாணவர்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வேறு பகுதிகளிலிருந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வராங்க. நிறைய ஸ்பீச்சஸ் இருக்குது, நிறைய B2B மீட்டிங்ஸும் அங்கே நடக்குது. எனவே இதை வந்து நமது கல்லூரி மாணவர்கள் இதை வந்து கலந்து கொண்டு இதை பார்த்தா நிறைய ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டரில் கற்றுக்கொள்ளலாம். அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டருக்கு ஒரு மிகப்பெரிய புஷ் கொடுத்துட்ருக்கார் மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள். எனவே இந்த செக்டர் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் நிச்சயமாக பூம் ஆகும். இங்கே நீங்கள் உங்களுக்கு அடுத்து வரும் அந்த 5-10 ஆண்டுகளில் இந்த செக்டருக்குள்ளே போகணும்னு நினைக்கிற பிள்ளைகள், படிக்கணும் என்று நினைக்க வேண்டிய பிள்ளைகள் இதுக்குள்ளே நீங்கள் இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்து நீங்கள் நிச்சயமாக